So in this video we're going to continue Unit 3 Supplementary Spices of India. How do you think this expansion of the spices trade set the stage for the new world? So ஒரு spice trade வந்துட்டு எப்படி ஒரு நியூ வேர்ல்டே கிரியேட் ஆனுச்சு, எப்படி ஒரு வேர்ல்ட் வைடில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க கொஷின். Spices were also an important part in the Indian trade. So இந்தியாலேயும் வந்துட்டு இந்த ஸ்பைசஸ் ட்ரேட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸையும் பிடிச்சிருந்தது. Spices were traded with Mesopotamia, China, Sumeria, Egypt and Arabia, along with perfumes and textiles as far as 7,000 years ago, much before the Greek and Roman civilization. So ஒரு 7,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு மெசோபொட்டேமியா, சைனா, சுமேரியா, எஜிப்ட், அரேபியாக்கெலாம் வந்துட்டு பர்ஃப்யூம்ஸ், ஸ்பைசஸ் அண்ட் ஆல்சோ டெக்ஸ்டைல்ஸ். ஸோ இதை வந்துட்டு 7,000 இயர்ஸாக வந்துட்டு ஒரு ட்ரேட் மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மச் பிஃபோர் த க்ரீக் அண்ட் ரோமன்ஸ். ஸோ க்ரீக்குக்கும் ரோமன்ஸுக்கும் முன்னாடியுமே வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த ட்ரேட் சிஸ்டம் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இன் இந்தியன் எபிக் இன் ரைட்டிங்ஸ் டேட்டிங் பேக்ஸ் டு த Roman Empire in the 1st century CE talk about the clouds. ஸோ ஒரு அதாவது இந்திய புராணங்கள்லேயே வந்துட்டு என்னது இந்த ஒரு இந்த ட்ரேடை பற்றி, இந்த ரோமன் எம்பையர்ஸை பற்றி, அந்த ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் ரோமன் எம்பையர்ஸை பற்றி அந்த நம்ம இந்தியன் எபிக்லேயே வந்துட்டு க்ளாஸை பற்றி எழுதியிருப்பாங்க. அதாவது ரோமன் எம்பையர்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு செஞ்சுரியிலே வந்துட்டு நம்ம இந்தியாவில் விளையக்கூடிய க்ளாஸே வந்துட்டு அப்பயே வந்துட்டு அவங்களோட எப்பிக்கில் வந்துட்டு எழுதியிருப்பாங்க. Thousands of years ago, the great masters of Ayurveda had listed the uses of spices for cooking and in medicines. So 1000 years, ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க, ஆயுர்வேதா கிரேட் மாஸ்டர்ஸ் ஆஃப் ஆயுர்வேதாலாம் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பைசஸ் அந்த குக்கிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பைசஸுக்கு அதுக்கான மெடிக்கல் பெனிஃபிட்ஸையும் வந்துட்டு அப்பயே வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. While these spices are readily available today, there was a time when people risked their life to get Indian spices. ஸோ இப்போ நம்ம ரியாலிட்டியில் வந்துட்டு எல்லா ஸ்பைசஸும் ஈஸியாக கிடச்சிது. பட் இன் ஏர்லி டேஸில் வந்துட்டு அந்த ஸ்பைசஸை வந்துட்டு ரொம்ப ரிஸ்க், அதை வாங்கிறதுக்கு ஒரு அவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்கும் அதை வாங்கிறதுக்கு. ஸோ அந்த இந்தியன் ஸ்பைசஸ் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு அப்போல்லாம் வந்துட்டு கிடச்சிடாது. டியூரிங் த மிடில் ஏஜ் a pound of ginger was the worth price of a ship. A pound of maize was equal to the price of 3 sheep and half price of a cow. Pepper was the crown jewel of the all spices. So மிடில் ஏஜில், அதாவது டியூரிங் த மிடில் ஏஜில் வந்துட்டு பவுண்ட் ஆஃப் ஜிஞ்சர் வந்துட்டு ப்ரைஸ் ஆஃப் ஷீப், ஒரு ஷீப்னா என்னது, ஆடு சொல்லுவோம். ஸோ அந்த ஆடோட விலை வந்துட்டு ஒரு பவுண்ட் ஆஃப் ஜிஞ்சர் வந்துட்டு அப்போ இருந்துச்சு. ஓகேவா, அந்த மிடில் ஏஜஸில் வந்துட்டு ஸோ அவ்வளோ விலை வந்துட்டு இருந்துச்சு. ஒரு ஷீப்புக்கு என்ன விலை நம்ம கொடுக்குறோமோ அதோட விலை தான் வந்துட்டு ஒரு பவுண்ட் ஜிஞ்சர் இருந்துச்சு. அதே மாதிரி பவுண்ட் ஆஃப் மேஸ்னால் வந்துட்டு ஒரு பவுண்ட் ஆஃப் மேஸ்னால் வந்துட்டு ஒரு ஸ்பைசஸ் தான். ஒரு ட்ரை ஷெல் ஆஃப் நக்மட்னா வந்துட்டு ஒரு ஹார்டாக இருக்கும், நல்ல ஃப்ளேவர் தரும். அண்ட் ஆல்சோ ஸ்பெரிக்கல் ஷேப்பில் சீடு இருக்கும். ட்ராபிக்கல் ட்ரீலேருந்து வரக்கூடிய ஒரு சீடு தான் வந்துட்டு நக்மட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட ட்ரை ஷெல்லு தான் வந்துட்டு மேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு பவுண்ட் மேஸ் வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் ஆஃப் 3 ஷீப். ஒரு 3 ஷீப்போட ப்ரைஸ் தான் வந்துட்டு பவுண்ட் ஆஃப் மேஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆர் ஹாஃப் ப்ரைஸ் ஆஃப் கவ், ஒரு கவ்வோட ஹாஃப் ப்ரைஸ் என்னவோ அதுதான் வந்துட்டு ஒரு பவுண்டோட மேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பெப்பர் வாஸ் த க்ரௌன் ஜுவல் ஆஃப் ஆல் த ஸ்பைசஸ். ஸோ எல்லா ஸ்பைசஸை விட பெப்பர் தான் இருக்கிறதுலே வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஸ்பைஸ் ஐட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் ஆர் those spices that the world wanted so badly? ஸோ என்ன ஸ்பைசஸ்லாம் வந்துட்டு இது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னாலும் பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டம்னாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக இந்த ஸ்பைசஸ் வேணும் அப்படிங்கிறதுலாம் என்னென்ன ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்குறாங்க. கார்டமன், க்ளவுஸ், கார்டமன்னா ஏலக்காய், க்ளவுஸ்னால்
லவங்கம், ஜிஞ்சர், மேஸ் அண்ட் நக்மட் ரெண்டுமே ஒன்று தான். were some of the other spices that left Indian shores to flavor the world's kitchen. ஸோ இந்த காடவன், க்ளோவ்ஸ், ஜிஞ்சர், மேஸ், நக்மட் இதெல்லாம் வந்துட்டு இந்தியாவிலேருந்து நிறைய வேர்ல்டு வைடில் போய் ஸ்ப்ரெட் ஆகி ஒரு வேர்ல்டு கிச்சனையும், வேர்ல்ட்ஸில் இருக்க எல்லாரோட கிச்சனையும் நல்ல ஒரு ஃப்ளேவர் ஆன ஒரு டேஸ்டான ஒரு டிஷ்ஷை கொடுக்கறதுக்கு நம்ம இந்தியன் ஷோஸில் வந்துட்டு ரொம்ப நம்ம இந்தியாவில் வந்துட்டு இது ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்பைசஸ். யூஸிங் ஸ்பைசஸ் இன் குக்கிங் ஹாஸ் அ லாங் ஸ்டோரி. ஸோ ஸ்பைசஸ், குக்கிங்கில் ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது, ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. இட் மே கோ பேக் ஆஸ் ஃபார் அஸ் 52 years ago, though we cannot know for sure how men can use spices. It is quite possible that it was by a chance. However, spices had played a vital role in our food now for a longer time. ஸோ இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. ஸோ 52,000 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஸோ இந்த 52,000 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் though people cannot know for sure how men came to use of spices. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்பைசஸை பற்றி எப்படி கொண்டு வந்தாங்கன்னே தெரில. இட் இஸ் குவைட் பாசிபிள் தட் இட் வாஸ் அ சான்ஸ். ஸோ இது வந்துட்டு பை த டைம் அந்த ஸ்பைசஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக தான் வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஷ்ஷில் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஃப்ளேவரி டேஸ்ட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சாப்பிட ஆரம்பித்தோம். ஹவவர் இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பைசஸ் வந்துட்டு ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான ரோலே வந்துட்டு ப்ளே ஆகிட்டுருக்கு. இன் ஏர்லியர் சென்ச்சுரி ஸ்பைசஸ் வேர் நாட் ஈஸிலி அவைலபிள் அண்ட் வேர் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ இன் ஏர்லியர் சென்ச்சுரிஸில் ஸ்பைசஸ் அவ்வளோ ஈஸியாகவும் கிடச்சிடாது அண்ட் ஆல்சோ இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். த ஸ்பைசஸ் ட்ரேட் பிகம் ரிச். பெப்பர் அண்ட் cinnamon no longer cost for fortune. However, while they seem to have lost their glory and value, they will never lose their place in a kitchen, especially an Indian one. So இந்த ஸ்பைசஸ் ட்ரேட் ரிச் ஆக பெப்பர், சின்னமனோட காஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம இந்தியன்ஸ் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த சின்னமனையும் அந்த பெப்பரையும் வந்துட்டு அவங்களோட கிச்சனில் யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. அதனால் அவங்க வேல்யூஸ், க்ளாரி எல்லாமே போனாலும் பரவாயில்ல, அந்த சின்னமனும் அந்த பெப்பரும் இல்லாமல் அவங்க கிச்சன் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Black pepper. Black pepper, also known as black gold, was the most prized spice trade from Kerala coast. So black pepper வந்துட்டு black goldனு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு மெயின் இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்பைஸ் ட்ரேட் ஃப்ரம் கேரளா கோஸ்ட். ஸோ கேரளாவில் தான் வந்துட்டு இது வந்துட்டு கோழிக்கோடுங்கிற இடத்துல தான் வந்துட்டு ஃபீல்ட் ஆகுது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு spices, and also it is known as black gold. Indians have been using black pepper for a very long time. Farmers began growing it in around 5,000 years ago. ஸோ இதில் வந்துட்டு இந்தியன்ஸ் வந்துட்டு இதை வந்துட்டு இந்த ஸ்பைஸை வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பெப்பரை. அண்ட் ஆல்சோ ஒரு 5,000 இயர்ஸாக வந்துட்டு இதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபார்மர்ஸ் வந்துட்டு இதை க்ரோ பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் எக்ஸ்போர்ட்டட் டு நார்த் அண்ட் வெஸ்ட் இந்தியா. ஸோ இது வந்துட்டு ஃபார்ம் பண்ணி இந்த பெப்பரை வந்துட்டு நல்லா ஃபார்ம் பண்ணி ஒரு 5,000 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஃபார்ம் பண்ணி நார்த்துக்கும் ஏஷியாவுக்கும் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. த ட்ரேட் சூன் ஸ்ப்ரெட் டு கிரீஸ், ரோம், யூரோப் அண்ட் சைனா அண்ட் ஆல்சோ பிகம் பாப்புலர் இன் இஸ்லாமியன் எம்பையர்ஸ். ஸோ இது வந்துட்டு நார்த் ஏஷியாவில், வெஸ்ட் ஏஷியாவில் மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வந்து கிரீஸ், ரோம், யூரோப், சைனா அண்ட் ஆல்சோ பிகம் பாப்புலர் இன் இஸ்லாமியன் எம்பையர்ஸ். ஸோ இஸ்லாமியன் எம்பையர்ஸ்லேயும் வந்துட்டு இதோட ரீச் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கிரேட்டாக இருந்துச்சு. ஸ்பைசஸ் ஃப்ரம் த ரிச் ரோமன் households shows the value of the spices in ancient Rome. ஸோ இது வந்து ரோம் சைட்ஸ்லேயும் வந்துட்டு இந்த ஸ்பைசஸ், அந்த பிளாக் பெப்பர் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய ட்ரேட், ஒரு பெரிய ரிச்னஸை இந்த ஸ்பைசஸ் கொடுத்தது. The Romes sent 120 ships for a year from Egypt to trade with India and bring back the enormous quantities of the பெப்பர். ஸோ ரோம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 120 ஷிப்ஸ் வந்துட்டு ஈஜிப்டுக்கு அனுப்பி இந்த பெப்பர் ட்ரேடு வந்துட்டு ரொம்ப ஒரு அந்த பெப்பரை வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப குவான்டிட்டிஸை வந்துட்டு நம்ம ரொம்ப குவான்டிட்டிஸ் ஆஃப் யூஸ் பண்ணி அந்த அவ்வளோ ஷிப்ஸ் 120 ஷிப்ஸை யூஸ் பண்ணி அந்த பிளாக் பெப்பர் வந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு போகிறாங்க ரோமன்ஸ். நவ் சின்னமன்னா பார்க், அதாவது நம்ம பட்டை சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சின்னமன்.
Indian have been using cinnamon for a long time. The Chinese wrote about it in 2700 BCE. Cinnamon not only added great flavor to food, it also helps to preserve it. ஸோ இந்தியன்ஸ் வந்துட்டு இந்த சினமனை வந்துட்டு ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சைனீஸ் வந்துட்டு இதை பற்றி அவங்களோட 2700 பிசிலேயே இதை பற்றி இந்த சின்னமனை பற்றி எழுதியிருக்காங்க. சின்னமன் வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் மட்டும் கொடுக்காது, பட் ஆல்சோ இட் ப்ரிசர்வ்ஸ் இட். இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல மெடிக்கல் பெனிஃபிட்டும் இருக்கும். People from other parts of the world appreciated the fragrance and the taste of the cinnamon. ஸோ அதர் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ், அதாவது அதர் வேர்ல்ட்ஸில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த சின்னமனோட ஃப்ளேவர் இதோட டேஸ்ட்டையும் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. They wanted it to and we were willing to pay good price for it. ஸோ வந்துட்டு அந்த நல்ல ஒரு டேஸ்ட், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுனால அது கண்டிப்பாக வேணும், இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. The Greece, Roman and Egyptian brought cinnamon from India. In Middle Ages, Mediterranean grew rich by taxing the cinnamon that was brought from India to Europe and the Mediterranean. ஸோ இதன் க்ரீக்கு, ரோமன், ஈஜிப்டின்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்க, சினமனை வந்துட்டு இந்தியாவிலேருந்து ட்ரேட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. மிடில் ஏஜஸில் என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்கு வந்துட்டு நல்ல டேக்ஸ்லாம் போட்டு சினமனை ட்ரேட் பண்ணுறதுக்கு டேக்ஸ்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு குட் ப்ரைஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ரிச்சான ஒரு ஸ்பைசஸாக வந்துட்டு மாற்றி இதை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவிலேருந்து யூரோப்புக்கும் மெடிட்டேரியனுக்கும் வந்துட்டு ட்ரேட் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட், do you know one of the earliest plant that Indians grow was sugar cane. ஸோ ரொம்ப ஏர்லியஸ்ட் பிளான்ட் அப்படின்னு நம்ம இதில் என்னென்னா, இந்தியன்ஸ்க்கு என்னென்னா சுகர் கேன். இட் இஸ் வேல்யூபிள் போத் ஃபார் ப்ரொவைடிங் எனர்ஜி அண்ட் ஃபார் கிரேட் டேஸ்ட். ஸோ இதோட பெனிஃபிட் என்னென்னா, இது நல்ல எனர்ஜி கொடுக்கும், அந்த ஜூஸ் வந்துட்டு நல்ல எனர்ஜியும் கொடுக்கும், அந்த சுகர் கேன் வந்து நல்ல எனர்ஜியும் கொடுக்கும், ப்ளஸ் ஒரு குட் டேஸ்ட், நல்ல ஸ்வீட்டியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Next, here is a history of spices. So in 3000 BCE to 2000 BCE, Arabs வந்துட்டு ஸ்பைசஸும் ஹெர்பல்ஸும் வந்துட்டு ஏர்லி சிவிலைசேஷனில் வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. 200 BCE to 1200 CE வந்துட்டு ரோமன்ஸ் வந்து அந்த கண்ட்ரோல் வந்து நல்ல ட்ரேடில் வச்சுருக்காங்க. 1200 to 1500 CE வந்துட்டு யூரோப்பியன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பேசஞ்சர்ஸ் டு த ஈஸ்ட் இந்தியா. ஸோ ஈஸ்ட் இந்தியாவில் வந்துட்டு யூரோப்பியன்ஸ் வந்துட்டு பேசஞ்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. 1400 to 1600 CEயில் வந்துட்டு வார்ஸ் ஃபார் கண்ட்ரோல் ஃபார் த ஸ்பைசஸ் ட்ரேட் பிரேக் அவுட். ஸோ அந்த ஸ்பைசஸோட ட்ரேடு வந்துட்டு ரொம்ப அதிகமாக பிரேக் அவுட் ஆகி வார் வந்துட்டு நடந்தாங்க. 1500 to 1700 CEயில் வந்துட்டு இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளோரர்ஸ் பிகன். அப்போ அவங்க வந்து எக்ஸ்ப்ளோரேஷனை வந்துட்டு பிகன் பண்ணிட்டாங்க இங்கிலீஷ். 1600 to 1900 CE அமெரிக்கன்ஸ் என்டர் த ஸ்பைசஸ் ட்ரேட். ஸோ அப்போ வந்துட்டு இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறமேட்டு அமெரிக்கன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணாங்க, ஸ்பைஸ் ட்ரேடில் வந்துட்டு என்டர் ஆகுறாங்க. நவ் டுடே வி எக்ஸ்ப்ளோர் பெப்பர், கார்டமன், ஜிஞ்சர், சில்லி, டர்மரிக், கொரியண்டர் அண்ட் சினமன். ஸோ இப்போ நாம் வந்துட்டு என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம்னா, பெப்பர், கார்டமன், ஜிஞ்சர், சில்லி, டர்மரிக், கொரியண்டர் அண்ட் குக்கமன். தேங்க்யூ.